நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து ஏதாவது போட்டு அரைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆயி வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம், மிக்ஸி ஜார் தான் ரிப்பேரு அப்படின்னு நினைப்போம். சம்டைம்ஸ் இந்த மிக்ஸியோட கேஸ்கட் இருக்கு இல்லையா, அந்த மூடியோட கேஸ்கட் இது வந்து லூஸா இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்க கேஸ்கட் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஒரே ஒரு மெத்தட் மட்டும் பண்ணாலே போதும். நீங்க அரைக்கும்போது எந்த ஒரு பொருளும் வந்து வெளிய வராது. ஸோ நீங்க மிக்ஸி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்ல வந்து இந்த மூடி அப்படியே கொண்டு போய் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸா இருக்கிறது வந்து நல்லா கிரிப்பா டைட்டா ஆயிரும். உடனே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அந்த மூடிய வந்து ஜார்ல நீங்க போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லூஸா இருந்தது இல்லையா? இது வந்து எப்பவுமே இந்த மாரி திருப்பி தான் வைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கேஸ்கட் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டா கிரிப் ஆகும். இப்ப வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்லா உங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் இருக்கும். அது நல்லா அதோட ஃபிக்ஸ் ஆயி உங்களுக்கு கேப்பே இல்ல பாருங்க. ஸோ இந்த மாதிரி கேப் இல்லன்னா, நீங்க எந்த ஒரு பொருள அரைச்சாலுமே அது வந்து ஸ்ப்ளிட் ஆயி உங்களுக்கு வெளிய வராம இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு